இன்னைக்கு நான் மெட்டமாஃபோசிஸ்னு சொல்லிட்டு 2019 வெளிவந்த ஒரு பயங்கரமான ஹாரர் ஃபிலிம் தான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்துக்கு ஒன்லைனர் சொன்னா கண்டிப்பா சுவாரஸ்யம் கேட்டு பெறும் அப்படிங்கிறதுனால ஸ்டோரி போற போக்கிலேயே வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் ரிவீல்ஸ் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹாரர் அட்மாஸ்பியரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மரம், அந்த மரத்தை சுற்றி ஏகப்பட்ட காகங்கள், இரவு நேரத்தில் அதுவும் அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பாதிரியார் ரொம்ப கோரமான முறையில் பேயால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு இளம் பொண்ணுக்கு பேய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணுடைய முகமே சிதைஞ்சு போயிருக்கு. அந்த பேயுடைய சக்தி வேலை செய்யக்கூடாதுன்னு தடுப்புகள்லாம் வச்சு அந்த ரூமே சீல் பண்ணி அவர் மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ புனித நீர் தெளிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சிலிவிலாம் காட்டுறப்போ அதுல இருந்து விடுபட முடியாம அந்த பேய் துடிக்குது. அண்ட் கொஞ்சம் அப்படி அந்த பொண்ணு மாதிரியும் மேனிபுலேட் பண்ணுது. எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு மாதிரிலாம் கெஞ்சுது. ஆனா இந்த மாதிரி தானே பேய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியிருந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மாவும் தன்னுடைய பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு கடவுள்கிட்ட இந்த மாதிரி பைபிள் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ள இவர் மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரத்த வாந்தி எடுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறா. ரொம்ப கொடூரமா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இவருடைய எமோஷன் ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுது. ஒன்ன மாதிரி ஒரு பலவீனமான பாதிரியாரெல்லாம் என்ன மாதிரி ஒரு பேயை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த பொண்ணை நீ காப்பாற்ற முடியாது, பாவம் இந்த அப்பாவி பொண்ணும் இந்த பொண்ணுடைய அம்மாவும் உன்னை நம்புறாங்க, ஆனா அந்த பொண்ணை நான் எப்படினாலும் கொன்றோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரிலாம் பேசுது. எமோஷனல் ட்ரிகர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பவுடர் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து அந்த பொண்ணுடைய நெத்தில சிலுவை போட்டு அந்த சிலுவையை வச்சு அழுத்துறாரு. அது துடிக்குது, மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்குள்ள இருந்து அந்த ஆவியும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்போ பாருங்களேன், அம்மா என்னை ஒரு கொலை பார்க்குறாரு, காப்பாத்துங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே எமோஷனல் மேனிபுலேட் பண்ண தான் பொண்ணுக்கு என்னமோ ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பை திறந்து அந்த கதவை திறந்து உள்ள வந்துருந்தாங்க. வந்து இந்த பாதிரியார் பிடிச்சி கேட்குறாங்க, டே என் பொண்ணுக்கு என்னடா ஆச்சு, அவன் மூஞ்சி செதஞ்சு போயிருக்கு, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மேல இருக்கக்கூடிய பாசத்தில் இப்படி அவர் சட்டையை பிடிச்சி கேட்க, ஸோ கதவுக்கு பின்னாடி இந்த தடுப்பை உடச்சிட்டு உள்ள வந்துட்டாங்கல்ல. இப்போ பேயுடைய சக்தி வேலை செஞ்சிடும்ல. இவருடைய கட்டுப்பாட்டில் இருந்து அது ரிலீஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஜன்னல் மேலே உட்காந்து அப்படியே பார்க்குது. அதான் சொன்னேன்ல, இந்த பொண்ணை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பின்ன பார்த்து சாயுதுங்க. இவர் ஓடி போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி மேலே தூக்கி காப்பாற்ற ட்ரை பண்றாரு. அவங்க அம்மாவாச்சும் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இங்க நடக்கிற சம்பவங்கள் அவங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு இந்த பேய் பார்த்தீங்கன்னா அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. சின்ன பொண்ணு தானே, மேலே பிடிச்சி தூக்கிடலான்னு பார்த்தா அது ஒரு விதமான ஃபோர்ஸ் இழுக்குது. இப்போ சொல்லுது, பாருங்க நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன சீண்டி பார்த்துட்ட, நான் உன்னை விட மாட்டேன், ஒன்ன மட்டும் இல்லை உன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் நான் கருவ இருப்பேன், கொடூரமா கொண்டு நான் நரகத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை பிடிச்சி கடிச்சிட்டு ஃபோர்ஸா அந்த பொண்ணை தடுப்புல விழுந்து சாகடிக்குதுங்க அந்த பேய். இப்படி தான் அந்த படத்துடைய முதல் காட்சியே இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை காலி பண்ணி இன்னொரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலி வேற யாரோடையும் கிடையாது. நம்ம முதல் காட்சியில் பார்த்தா அந்த ப்ரீஸ்ட் இருக்கிறாருல்ல, அவருடைய கூட பிறந்த அண்ணா ஃபேமிலி தான். இப்போ அந்த ப்ரீஸ்டால தான் இவங்க அண்ணா ஃபேமிலி ஊரை விட்டு வேற ஊருக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி பேய் ஓட்டுன்ட்டு ஒரு பொண்ணை கொண்டுட்டாரு, அவர் பாதிரியாரா இருக்கிறதுக்கே தகுதி கிடையாதுன்ட்டு ஊர் முழுக்க அந்த ப்ரீஸ்ட்டை பத்தி தப்பா பேசி அது குடும்பம் வரைக்கும் பாதிச்சு அண்ணா ஃபேமிலியால் கூட வெளியே தலை காட்ட முடியல போல. அதனால தான் சரி அந்த ஊர் வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி காலி பண்ணி வேற ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிரைவ் பண்றாருல இவர் வேணா நம்ம ஹீரோ, இல்ல வேண்டாம் இவரு ஹீரோன்னு வச்சுக்க வேண்டாம், நம்ம ப்ரீஸ்ட் இருக்கிறாருல அவர் தான் நம்ம தலைவன், அவரே நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். இவர் செகண்ட் ஹீரோ, இவர் பேர் டேவிட். அப்புறம் இவருக்கு 2 பொண்ணுங்க அண்ட் ஒரு பையன். மனைவி பேரு சாரா, மூத்த பொண்ணு பேரு கேத்ரின் அண்ட் இளைய பொண்ணு பேரு ஜெனிஃபர். மூத்த பொண்ணு சொல்றா, நம்ம சித்தப்பா மேல எந்த தப்பு இருந்திருக்காது, அவர் எத்தனை பேய்களை ஓட்டி இருக்கிறாரு, இன்ஃபேக்ட் நம்ம சித்தப்பா அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டுறப்போ அந்த பொண்ணுடைய அம்மா பக்கத்துல இருந்திருக்கிறாங்க. ஆனா என்ன, அந்த பொண்ணுடைய அம்மாவுக்கும் பேய் பிடிச்சதுனால அங்க நடந்த சம்பவம் தெரியல, அந்த பேய் தான் அந்த பொண்ணை கொன்னுச்சுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. இது தெரியாம ஊர் முழுக்க நம்ம சித்தப்பா மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பொருளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவ பாத்தீங்கன்னா நம்ம ப்ரீஸ்டுக்கு நம்ம ஹீரோவுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறா. ஆனா தங்கச்சி ஜெனிஃபர் கொஞ்சம் வித்தியாசம். அவருக்கு இந்த பேய் அது மேல நம்பிக்கை கிடையாது, அப்பெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவங்க அம்மா உள்ள விடாம தான் சித்தப்பா லாக் பண்ணி அந்த பொண்ணுக்கு பேய் ஊற்றிக்கிறாரு. அடிச்சு தான் அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல மேல இருந்து ஜம்ப் பண்ணி செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இப்படி சொல்லுது. இல்ல அப்படிலாம் இருக்காதுன்ட்டு அக்கா சொல்ல, தங்கச்சி இப்படி சொல்ல, மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, இதெல்லாம் மறந்து தானே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்ட்டு வேற ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் கம்முன்னு மாறீங்களா, இனிமேல் உங்க சித்தப்பா நம்ம வாழ்க்கைக்குள்ள வரப்போறது கிடையாது அப்படின்ட்டு இந்த மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோவை அதாவது குழந்தைனார பிடிக்காது. ஏன்னா அவரால் தானே இந்த மாதிரி பிரச்சனை, ஊரை காலி பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அண்ணன்காரனும் தம்பிக்கு டிஃபெண்ட் பண்ணி பேச மாட்டாப்ல. சரி பொண்டாட்டி குழந்தைங்க வெளியே தலை காட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் சரி இவங்களுக்காக வேற ஊர் பார்க்கலாமே, வேற ஊருக்கு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்தா இவங்க பார்த்துருக்கிற அந்த புது வீடு தான். இதுக்கு முன்னால இருந்த இடத்துல இருந்து இது ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய வீடு தான். பட் பாத்தீங்கன்னா ரொம்ப மலிவாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யாருமே பெருசா ஏலம் கேட்கல, ஏதோ லாபம் நினைச்சு வாங்கிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். வந்ததுமே பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்து இறக்கி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க குட்டி பையன் இருக்கிறான்
பாருங்க. அவன் பேர் கெவின். அவன் ஒரு சேரை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கிறான் விளையாட்டுத்தனமா. கூடவே மூத்த பொண்ணு கேத்ரின் பார்த்தீங்கன்னா அவளும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறா. சரி சரி ஓரமா போய் விளையாடு, நாங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ திங்ஸ் எடுத்து வைக்கிறதுல நம்ம கேத்ரின் உதவி பண்றான். ஆனால் ஜெனிஃபர் பார்த்தீங்கன்னா அவ பாய் ஃப்ரெண்டோட ஃபோனில் பேசிட்டு இருக்கிறா. எல்லாரும் உதவி பண்றாங்களே, நீ ஏதாச்சும் உதவி பண்ணுடின்னு சொன்னா எனக்கு வேலை இருக்கு, என் பாய் ஃப்ரெண்டோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு படுக்க போயிருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பார்த்தீங்கன்னா சித்தாப்பாவுடைய திங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பெட்டி எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோலி சிம்பிள், பைபிள் அண்ட் புனிதமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கு. அதை எடுத்துட்டு இப்ப மேலே கொண்டு வைக்கலான்னு பார்த்தா அம்மா சொல்றாங்க அதெல்லாம் மேலே தூக்கிட்டு போவாத, பேஸ்மெண்ட்ல கொண்டு போடு, இதனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை பேஸ்மெண்ட்ல கொண்டு வைக்க சொல்ல சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கொண்டு பேஸ்மெண்ட்ல வச்சிருந்தா. எங்க தங்கச்சி ஃபோன் பேசிட்டு அப்படி கொஞ்சம் தூரமா வர பக்கத்து வீட்டில் ஒரு கார் நிக்குது, அதை பார்க்கறா. இப்போ அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு டோர் அப்படியே தன்னால திறந்து இவ்வளோ ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஒரு ஹாரரா ஃபீல் ஆகுது. அப்புறம் அன்னைக்கு முதல்லாம் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா கரமுரன்னு சவுண்டு. மனைவியால தூங்கவே முடியல. இவனை எழுப்பி வந்துட்டு கேட்குறாங்க, எங்க பக்கத்துல வந்து சத்தங்க, தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேருமே எஞ்சி பார்க்குறாங்க. அந்த வீட்டுல இருந்து ஒருத்தன் என்னத்தையோ அறுத்துட்டு இருக்கிறான். அவனோட ஷேடோ மட்டும் தான் தெரியுது. ஒரு மாதிரி க்ரீப்பியா இருக்குது. அவளுக்கு மட்டும் டிஸ்டர்ப் ஆகல அந்த சத்தம். மூத்த பொண்ணுக்குமே சரியா தூக்கம் இல்லை. மறுநாள் வேலைக்கு கிளம்புறப்போ இந்த மாதிரி மனைவி ரொம்ப அக்கறையா டைலாம் மாட்டி விட்டுறாங்க. இந்த வீடை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் நான் என்னெல்லாமோ நினைச்சேன், ஆனா அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஓகே வாரண்ட் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறப்போ குட்டி பையன் பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச அந்த சேரை தூக்கிட்டு வந்து அப்பா பாய் அப்படின்னு சொல்றான். ஓகே ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம தலைவனை தான் காட்டுறாங்க. நம்ம பிரீஸ்ட் இருக்கிறாருல அவர் தான் காட்டுறாங்க. அவரு இந்த பாதிரியார் பொறுப்புல இருந்து விலகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து எங்கேயோ ஒரு ஊர்ல ஏதோ கேபேஜ் எல்லாம் போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சி இவரை ரொம்ப உறுத்துது. ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டு போயிட்டு அந்த பொண்ணு நம்மளால செத்து போயிட்டாலே காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம ஊர் முழுக்க இவரை பத்தி தப்பா பேசுறாங்க. அதனால கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விவசாயமோ என்னமோ பார்த்துட்டு இருக்க ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம குட்டி பையன் தான். சித்தப்பா இந்த மாதிரி நாங்க வேற ஊருக்கு புது வீட்டுக்கு வந்துட்டோம், உங்க திங்ஸ் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு, நீங்க எப்போ வருவீங்க, உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு, ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்மால் யோசிக்கிறான், ஆல்ரெடி இந்த சம்பவத்தில் அண்ணனும் அண்ணியும் எவ்வளோ கோபத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால வாரப்பா கண்டிப்பாக ஒரு நாள் வரேன், உனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறப்போ வீட்டில் ஏதோ அலறல் சத்தம் என்னன்னு தெரியலன்ட்டு கட் பண்ணிட்டு அங்கேருந்து பையன் ஓடி இருக்கான். என்ன கட் பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவர் பார்த்துட்டு ஃபோனை வச்சா அங்கேருந்து இவனே மாதிரி ஒரு சீனியர் ஃபாதர் வராரு. இந்த மாதிரி பாதிரியார் பொறுப்புல இருந்து விலக போறதா கேள்விப்பட்டேன், என்னாச்சு, அந்த ஒரு சம்பவத்தால தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறியா, யார் என்ன பேசுனா உனக்கு என்னப்பா, உன மாதிரி ஒரு திறமையான பிரீஸ்ட் தான் நம்ம மிஷனுக்கு தேவை தெரியுமா அப்படின்னு வந்து சொல்ல, இல்லை சார் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மைண்டே அப்செட்டாக இருக்கு, அதான் விலகி இருக்கிறேன், உன்னை நம்பி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்காக வச்சு நீ யோசிக்க வேண்டியதானு சொன்னா. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா இந்த மாதிரி மத பயிற்சி அண்ட் பேய் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, பாடம் எடுப்பாங்கல்ல, அப்படியே ஒரு கிளாஸ்ல எடுப்பான் போல. இல்லை சார் இந்த மாதிரி செமஸ்டர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் பொறுப்பை விட்டு விலகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, நீ எதுக்கு பொறுப்பை விட்டு விலகுற, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா சொல்லு, நான் வந்து உன்னை ஃபாரின் மிஷனுக்காக அதாவது மத பணிக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பொறுப்பை விட்டு விலக தோணலை, இது ஒரு பேஷன் மாதிரி அவனுக்கு, ஸோ அதனால யோசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கமா சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ ஏதோ அலறல் சத்தம்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தா அம்மாவும் அக்காவும் எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்குறப்ப தான் தெரியுது ஒரு பூனையை தொலியை உரிச்சு அதை ஒரு மாதிரி கோரமாக தொங்க விட்டுருக்காங்க. இது யார் பண்ணாங்கன்னே தெரியல. அதை பார்த்து தான் பயந்து போயிருக்கிறாங்க. சின்ன பொண்ணு ஜெனிஃபர் எஞ்சி வரா, அதை பார்த்ததுமே அப்படி மயக்கம் போட்டு விழுந்துருந்தா. ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவளை அட்மிட் பண்ணுறாங்க. விஷயத்தை கேட்டு அப்பாவும் ஓடி வராரு. இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. சரி அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்து மொத்தமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் ஆசையை வச்சிருக்கிற சேரை வேற உடச்சு போட்டுக்கிறாங்க. அப்போ தெரிஞ்சு போயிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரன் தான், அவன் தான் ஒரு சைக்கோ மாதிரி ஒரு வியர்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்பா கோவத்துல அவன் காம்பவுண்டுக்குள்ள வராரு. அந்த இடமே ரொம்ப கோரமா இருக்கு. யாரா இவன், என்னடா வீடு இது, எதுக்குடா அப்படி வச்சிருக்கான்ற மாதிரி பாத்தீங்கன்னா அங்கேயும் இங்குமா அந்த பறவைகள்லாம் கொண்டு தலைகளை தொங்க விட்டுக்கிறான். அது அழுகி போய் அதோடைய நாத்தம், இந்த கசாப் கடையில் ஆடு மாடை வெட்டி அதோடைய பார்ட்ஸ் அந்த தேவையில்லாத ஐட்டம்லாம் அங்கேயும் இங்குமா செதறி கிடக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமா கிடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு வரான். இந்த கிராஸ் சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா தலைகளை இருக்கு. இந்த அமானுஷமான விஷயங்கள் நடக்கிற இடத்துல சிலுவையை பார்த்தீங்கன்னா தலைகளை ஊனி வச்சிருப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்குறான். அங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பயமுறுத்துற மாதிரியான ஸ்டாச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு யாரா இவன், எதுக்குடா அப்படி பண்ணி வச்சிருக்கான், நான்லாம் பார்த்த உடனே அங்கிருந்து ஓடி இருப்பேன். இருந்தாலும் கதவு திறந்து உள்ள வரைக்கும் வராரு. அந்த இடமே ரத்தமா சுட்டுது, ரத்தமா வலிஞ்சு ஓடுது. உள்ள வந்தா வீட்டுல சீலிங்ல பறவை கிரவை எல்லாத்தையும் ஓடுறது, தாவுறது, பறகுறது. இந்த ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுநாதர் மாதிரி சிலுவில அரைஞ்சி கோரமா வச்சிருக்கான். செம்ம நாத்தம், இதுல ரத்தம் அங்கேயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. யாரா இவன், எந்த உலகத்துல இருக்கிறான், எதுக்குடா அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு பாக்குறப்போ பின்னால வந்து நிக்கிறான். அவனை பார்த்ததுமே பல்ஸ்லாம் படபடபடன்ட்டு கை காலம் உதறி போயிருது.
போயிருது. இதுக்கப்புறம் இவங்கிட்ட நம்ம என்ன கேட்க முடியும், இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ மாதிரி இருக்கிறான் அப்படின்ட்டு ஒண்ணுமே பேசாம ஃபர்ஸ்ட் அங்கிருந்து நம்ம வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு வேகமா எப்படியோ உயிரை களை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு ஆளை பக்கத்து வீட்டில் வைக்க முடியுமா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சார் அவன் வீட்டுல போய் பாருங்க சார், ஒவ்வொரு நாளும் எனத்தலாம போட்டு அருகிறான் சார், வீட்டில் அங்கேயும் இங்கேயுமா எல்லாம தொங்க விட்டுக்கிறான் சார், ஒரே நாத்தம், உள்ள கூட போக முடியாதுன்னு சொல்ல அவன் ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கிறான். சரி என்னன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. பாருங்களேன், மதியம் என்ன பார்த்தானோ அது எதுவுமே வீட்டுல இல்ல, வீடே வந்து நார்மலா இருக்கு, சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் கூட அங்க இல்லைங்க. அண்ட் அது போக எதுக்கு சத்தம் வருதுன்னு பார்த்தா அவன் டிஷர்ட்லாம் பிரிண்ட் பண்ணக்கூடிய வேலை பார்க்கறானா, அந்த மெஷின் தான் சத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்ல, யோ பகல் நேரத்தில் வேலை பார்க்க முடியாது, அக்கம் பக்கத்தில் வேற யாரும் தூங்க வேண்டாமா, இப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணுவியா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அவளை தான் உள்ள தூக்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவனை வான் பண்றாங்க. சார் அது பிரச்சனையே இல்லை சார், என் வீடு இதுக்கு முன்னால ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு, எல்லாத்தையுமே கொண்டு தலைகளை தொங்க விட்டு தான் சார், இந்த மாதிரி ஆடு மாடு எல்லாத்தையுமே கொண்டு இடமே ரத்தமா இருந்துச்சு சார் அப்படின்னு சொன்னா. ஐயோ நான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கிறேன், இந்த பிரிண்ட் பண்ற மிஷினால தான் பிரச்சனை தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், அப்படி சத்தம் வச்சுன்னா எங்க கிட்ட வந்து சொல்லு அப்படின்ட்டு அவங்க இதை பெருசா எடுத்துக்கல. வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூடியிருக்கிற மக்களை பார்த்து சொல்றான், இந்த ஏரியா ரொம்ப மோசம், இங்க ஏதோ தப்பா நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் அவங்க கதவை பூட்டிக்கிட்டு சேஃபா இருந்துக்கோங்க அப்படின்ட்டு வான் பண்றான். ஏன்னா அப்ப இவன் வீட்டை பார்த்ததுக்கும் இப்பவும் டோட்டல் டிஃபரெண்டா இருக்கு. பொண்டாட்டி புள்ளைய ரொம்ப பயத்தோடு எங்க இருந்து கூப்பிட்டு போறான். அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மாதிரி வில்லத்தனமா பாக்குறான், கம்ப்ளைண்டா பண்றமா அவனை இரு உனக்கு வச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறான். உனக்கு கொலையே நடுங்கி போயிடுது. இந்த பக்கமா நம்ம ஹீரோ பைபிள் என்னமோ ரீட் பண்ணிட்டு இருக்கிறான், தனிமையில தான் நடந்துட்டு இருக்கிறான். சொப்பம் பாத்தீங்கன்னா காத்து வெளியே இருந்து பலமா வீசிக்கிட்டு இருக்கு. அப்ப வீசின வீச்சுல ஜன்னல் பக்கமா இருந்த சிலுவை இந்த சிம்பெல்லாம் தூக்கி வீசப்படுத்து, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்மால் எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருக்குல்ல, அதை எடுக்கலான்னு பாக்குறப்போ அந்த பேப்பர்ல சீலிங்ல இருந்து என்னமோ ரத்தம் சுட்டுற மாதிரி தெரியுது. அப்படியே மேல பாக்குறான், அப்போ அவன் மேலலாம் ரத்தம் சுட்டுது. கொய்யால மேல பார்த்தா பசியில அந்த ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டினால அந்த பொண்ணுடைய உருவத்திலே பேய் பார்த்தீங்கன்னா மேல இருந்து அப்படி கோரமா சொல்லுது, உன்னுடைய குற்ற உணர்ச்சி தான் இன்னுமே என்ன பலமாக்குது, இன்னும் வேதனைப்படு, அதை நினைச்சு அந்த சம்பவத்தை நினைச்சு இன்னும் கஷ்டப்படு, அப்பதான் என்னுடைய சக்தி அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு மேல இருந்து இவன் ஏதோ பண்ற மாதிரி வருது. பார்த்தா இது ஒரு கனவு போல. இந்த கனவுல இருந்து இவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த சம்பவத்துல நம்ம இன்னும் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறோம், இந்த குற்ற உணர்ச்சியின் காரணமா நம்மளை சீண்டுன அந்த பேய்க்கு எதுவும் பலம் அதிகரிக்குதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா உன்னை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், உன்னை சம்மந்தப்பட்டவங்களே நான் விட மாட்டேன்னு சொல்லிச்சு தெரியுமா, அதனால தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கனவுல இருந்து முழிச்சு ஒரு விதமா அதை பத்தி யோசிக்கிறான். அதே சமயம் இந்த பக்கமா ஜெனிஃபர் நல்லா பெட்ல தூங்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. தம்பி நினைச்சிட்டு வந்து சும்மாறா தூக்க அப்படின்னு சொன்னா இழுக்க இழுக்க டென்ஷன்ல எந்திக்கிறா பாருங்க. அப்ப இவன் முடிவு பிடிச்சி யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவருடைய அப்பா தான். அதுவும் இவருடைய அரகுற ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஒரு தகப்பன் பொண்ணை பத்தி சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை வந்து சொல்ல இவளுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுது. ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருந்தா. நம்ம அப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி சொல்றாருன்ட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி சாப்பிட உட்காந்துருக்கிறா ஸ்கூல் கிளம்பி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்பாவும் வந்து வேலைக்காக கிளம்பிட்டு என்னமா ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு அப்படின்ட்டு ஜெனிஃபர் கிட்ட பேச்சு கொடுத்தா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேவலமா பேசிட்டு எப்படி உங்ககிட்ட என்கிட்ட பேச தோணுது மாதிரி கோவப்பட்டு போறா. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா டக்குன்ட்டு என்னத்தையோ கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அவ ஒரு பக்கம் கோவத்துல இருக்கிறா அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கிறோம், ஏதாச்சும் சமைச்சு வை அப்படின்னு சொல்றப்போ அவங்க முகமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்க வந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிடுறாங்க. ஒரு வித்தியாசமா இருக்கு, அன்யூஷுவலா இருக்கு. யாருக்கு ஒண்ணுமே புரியல. அவ சின்ன பையன் சாப்பிட்டு ஜெய் நல்லாவே இல்லப்பா உப்பா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதை அள்ளி வாயில திணிச்சு சாப்பிடுறாங்க. இதை சாப்பிடு, இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேச அவன் பயந்தே போயிருந்தான். இவர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னா பாத்திரத்துல தான் தள்ளி ஊடுறாங்க. என்னைக்குமே நடக்காம எதுக்கு இப்படி அம்மா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வித்தியாசமா பார்க்க, நான் சமைச்சது உனக்கு பிடிக்கலையா, உப்பா இருக்குன்னு நான் குறையா சொல்லுவேன் அப்படின்ட்டு கத்துறாங்க. என்னைக்குமே பசங்க கிட்ட கோபப்பட்டதே கிடையாது, இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா இருக்கு. ஜெனிஃபர் கூட பாக்குறா என்னாச்சு அம்மாக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி காம் ஆயிட்டாங்க நினைச்சு போறாங்க. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இந்த பக்கமா நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் கேட்ட மாதிரி மத பணிக்காக வெளிநாட்டுக்கு போறதா வந்து ஒத்துருப்பான் போல. ஓகே ஃபாதர், இந்த மாதிரி நான் வந்து ஃபாரின் மிஷனுக்காக வெளியூருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அண்ட் கூடவே ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த ஃபாதர் வந்து, இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்து போனாலப்பா, அந்த பொண்ணுடைய அம்மா வந்தாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. அந்த ஃபாதர் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அவர் முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணாரு. அந்த நேரத்தில் எனக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல, தெரியல. பொண்ணை இழந்த விரக்தியில தான் நான் அவரை பத்தி ஊர் முழுக்க தப்பா பேசிட்டேன். எனக்கு அவரை பத்தி இப்பதான் புரிஞ்சது, மன்னிப்பு கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதை வந்து சொல்றாரு. பட் இருந்தாலும் ஃபாதர் என் மேலேயும் தப்பு இருக்குல்ல, பேய் ஓட்ட சொல்லி அவங்க பொண்ணை என்கிட்ட நம்பிக்கையா கொடுத்தாங்க, நான் தான் காப்பாற்றணும், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறான். சரி அதை நினைச்சு
வருத்தப்படாதப்பா அப்படின்னு ஆறுதல் படுத்துறாரு. இந்த பக்கமா நம்மால் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அவன் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா காலையில் இப்படி நடந்துக்கிட்டோமேன்றதை பற்றி பெருசா இல்லாமல் எடுத்துக்காம அவங்க பாட்டுக்கு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவரு போயிட்டு பேச்சு கொடுக்குறாரு. எதுக்கு காலையில் அப்படி கெவின் கிட்ட கோவப்பட்டேன்னு கேட்டா, நானா கெவின் கிட்ட கோவப்படுறதா? எப்பங்க? நான் கெவினை பார்க்கவே இல்லையே. நான் உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு நான் சீக்கிரமா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டேனே அப்படின்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி பாக்குறாரு. என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை மறதி வியாதி வந்துச்சா அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. இங்க கேத்ரின் பார்த்தீங்கன்னா நைட்டு குளிச்சிட்டு இருக்கிறா. அப்படி குளிச்சிட்டு இருக்கிறப்போ திடுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிஃபர் வந்து அவளை பயமுறுத்துறா. பயந்து போயிருத்தா. பைத்தியம், எதுக்காக அப்படி வந்து பயமுறுத்துறா? எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றப்போ அவ ஏதோ வெறுப்ப கக்குற மாதிரி பேசுறா, வெறுப்ப தூண்டுற மாதிரி நடந்துக்கிறா, பேசுறா. நம்ம தங்கச்சி இப்படி பேச மாட்டாளேன்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் கேட்டுட்டு இருக்கிறா. அங்கிருந்து இவ போனதுக்கு அப்புறமா இவ குளிச்சு முடிச்சுட்டு நேரா ரூமுக்கு வந்துட்டு, ஜெனிஃபர் உனக்கு என்னடி ஆச்சு? குளிச்சிட்டு இருக்கிறப்போ இப்படி வந்து திடுக்குன்னு பயமுறுத்துற, ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுற, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிச்சு அப்படின்ட்டு கேட்கிறப்போ, நானா எப்படி ஒன்னு வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்போ, ஹே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் அப்படின்ட்டு அக்கா சொன்னதுக்கு அப்புறமா தங்கச்சி வந்துட்டு அவ கையை பிடிச்சி, அக்கா அங்க கொஞ்சம் உள்ள வாக்கா, நான் உன்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு என்னமோ இந்த வீட்டுல ஏதோ ஒரு வினோதமா நடக்குது. அப்பா நேத்து என்கிட்ட இந்த மாதிரி வந்து என்ன தப்பா பேசிட்டு போனாரு. அம்மா காலையில சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசிட்டு போனோம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாமே அன்யூஷுவலா நடக்குதுக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க இருந்து அப்பாங்கார கதவு திறந்து உள்ள வாரா. என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சைக்கோ மாதிரி அந்த ரூம்ல இருந்து ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க மேல ஓங்குறா. அவங்க பயந்து அவனை தள்ளி விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தா உள்ள இருக்கிற அப்பா முன்னால வந்து நிப்பானா. திடீர்னு பயந்து போயிருந்தாங்க. இந்த வீட்டுல ஏதோ அமானுஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து போக, இதுல அப்பா பாத்தீங்கன்னா இந்த மூத்த பொண்ணு முடிவு பிடிச்சி தூக்கி வீசி போட, அவ படிக்கட்டுல பொத்துன்னு விழுந்து போக, தங்கச்சி அங்கிருந்து பயந்து தெரிச்சு ஓடி போய் அக்காவை பார்த்தா அக்கா மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறா. அங்கிருந்து பயந்து ஓடுறா. கிச்சனுக்குள்ள போய் ஓடி வந்துச்சுக்கிறா. நான் இவன் பாத்தீங்கன்னா சைக்கோ மாதிரி ஒரு டூல் பாக்ஸ் இருக்கிறான். அதுல இருந்து ஒரு சுத்தில எடுத்துட்டு அந்த கிச்சன்ல இருட்டிலே ஒளிஞ்சுக்கிற பொண்ணு அங்கேயுமா தேடுறாங்க. உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறா. இங்க மூத்த பொண்ணு படிக்கட்டுல விழுந்தால அப்படியே மெல்லமா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு, ஜெனிஃபர் ஜெனிஃபர் எங்கடி போன அப்படின்னு வந்து கத்துறப்போ இப்ப சின்ன பொண்ணை விட்டுட்டு பெரிய பொண்ணை கொள்றதுக்காக மேல வரான். அப்படியே இவ பயந்து போய் நிக்கிறா பாருங்க. பின்னால ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா அப்பன் சுத்தில வச்சு ஓங்குவானா, டக்குன்னு குனிச்சிருந்தா. அப்ப ஜெனிஃபர் பின்னால வந்து அப்பன் தலையில இந்த பேனை வச்சு அடிக்க அவனுக்கு எதுவுமே ஆகல. என்ன அடிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தில வச்சு ஒரு ஓங்குவாங்கிறான். அது கதவுல ஓட்டையை போட அவங்களை கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரி அவன் பேசுறப்போ இப்போ கொடுக்குறாங்க பாருங்க ட்விஸ்ட். கீழே இருந்து அப்பாவுடைய குரல் கேக்குது. என்னமா சத்தம் சொல்லிட்டு அப்பா படிக்கட்டுல ஏறி வர சத்தத்தை கேட்டதுமே இது பேய் தாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கதவு திறந்து உள்ள போயிடுது. இந்த பொண்ணுங்களுக்கு பேய் யாரு அப்பா யாருன்னு தெரியல. அவர் வந்துட்டு என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க, எதுவும் சண்டை போட்டீங்களா, கதவுல வர ஓட்டை இருக்கு, சுத்தியில் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. இது பேய் நினைச்சுதான் இன்னும் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரூமுக்குள்ள போனா முன்னால வந்து நிக்கிறாரு, இங்க வந்தா கீழே இருந்து வந்துகிட்டு இருக்கிறாருன்ற மாதிரி அவங்க பயப்பட, சின்ன பையன் வர என்னப்பா சத்தம் சொல்லிட்டு வாரா, டே உள்ள போடா பேய்டா உள்ள போ அப்படின்ட்டு கெவினை வந்து இவங்க ரெண்டு பேரும் சொல்ல அப்பாவுக்கு நடக்கிற விஷயம் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா இதுதான் உண்மையான அப்பா. அப்ப பின்னால இருந்து யாரோ ஒருத்தவங்க சுத்தில எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அம்மா. இப்ப அம்மா பேயா மாட்டா போல. அவ கண்மணித்தனமா அப்பாவை சுத்தில வச்சு ஓங்குறா. கீழே கிடக்கிற பொண்ணை வர அடிக்க போறா. அப்ப இவரு போய் கையை வச்சு தடுக்கிறாரு. மிருகத்தனமா அப்படி சுத்தில வச்சு அப்பாவுடைய கையில நங்கு நங்கு நங்குன்னு அடிக்க அவருக்கு வழியில துடிக்கிறாரு. இவ உண்மையான சாரா சத்தம் கீழே கேட்டதுமே வந்துட்டு ஓ வட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த பேய் பாத்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிருக்கிற அந்த கண்ணாடி துண்டு மேலே நடந்துகிட்டே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உள்ள நடந்து போகுது. அம்மா வந்து கேக்குறாங்க, ஏ என்னாச்சு, எல்லாம் ஒரு வினோதமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ அப்பா ஓடி போயிட்டு கதவு திறந்து உள்ள போன அம்மாவை பார்த்தா அங்க கிடக்கிறது சுத்தியில் மட்டும்தான். ஸோ அங்க நடக்கிற விஷயங்களை வச்சு பாக்குறப்போ எல்லாமே பேய் தான். ஸோ பேய் தான் எல்லாரும் மாதிரியும் மாறி இங்க ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதோடு மட்டும் இல்லாம ஜெனிஃபருக்கு இப்பதான் உண்மை புரியுது, நம்ம அப்பா வரல, பேய் தான் நம்ம கிட்ட வந்து தப்பா பேசிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடுது. அதே சமயம் இந்த பக்கமா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறதுக்காக வந்திருக்கான். ஒரு பையனுக்கு வந்து அந்த மாதிரி ஃபசீன்ல பார்த்த மாதிரி பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஆனா நம்ம ஹீரோ ஓட்டல, அதாவது இன்னொருத்தர் ஓட்டுறாரு, அவருக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கான். அதுவும் எதுவும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பேய் ஓட்டக்கூடிய இந்த வீடியோ வச்சு தான் இப்போ அவனுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி தான் பேய் ஓட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ பேய் வந்து யாரை டார்கெட் பண்ணுன்னா ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து ஒரு மாதிரி சோகமும் துன்பத்திலையும் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணுமா. இந்த பையனுக்கு வந்து அப்பா அம்மா வந்து விபத்தில் இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அதனால தான் ரொம்பவே உடஞ்சு போயிருந்திருக்கிறான். கடவுள் மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் அந்த தீய சக்தியும் அவனை பயன்படுத்திக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பாடம் எடுத்துருக்கிறாரு. அவருடைய கிளாஸை முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே பார்த்தா இந்த மாதிரி ஃபோன் வருது. யாருன்னா நம்ம கேத்ரின் தான் ஃபோன் பண்ணி பேசுகிறா, சித்தப்பா வீட்டில் பெரிய பிரச்சனை, நாங்கள் இந்த மாதிரி புது வீட்டுக்கு வந்தோம்ல, எல்லாமே விசித்திரமாக நடக்குது, வினோதமாக நடக்குது, ரொம்ப
பயமா இருக்கு, நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச உடனே வந்து அண்ணனும் வாங்கி பேசுறாரு தம்பி கிட்ட. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பேசுறேன்னு நினைக்கிறேன், டே எங்கடா இருக்கிற, கொஞ்சம் வாடா, இந்த சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்றப்போ இன்னைக்கு தான் ஃபாரின் மிஷன் விஷயமா வெளிநாட்டுக்கு கிளம்பி போறான், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். அண்ணன் மறுவார்த்தை எதுவுமே கேட்கல. சரி நீ கண்டிப்பா வா அப்படின்னு எதுவுமே சொல்லல. சரி போயிட்டு வா, கவனமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. சோ வச்சதுக்கு அப்புறமா மனைவி டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க தம்பி தான், எப்படி இங்க வந்து நமக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும், அவனால தான் இந்த இடத்துக்கு நம்ம காலி பண்ணி வந்தோம், எப்படியாச்சும் பேசி அவனை வர சொல்லுங்க அப்படின்ட்டு மனைவி டென்ஷன்ல கத்துறாங்க. நான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேல அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, அப்ப சொல்றான் இந்த மாதிரி என் தம்பி மேல எந்த தப்பும் கிடையாது, இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது நீங்க தான், நம்ம குடும்பம் மேல அவன் அலட்சியமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ சொல்றியா, நமக்காக எவ்வளவு உதவி பண்ணிருப்பான், எவ்வளவு பணம் கொடுத்திருப்பான், எனக்காச்சும் அவனுக்கு சாப்பாடு போட்டிருப்பியா, அவனை கவனிச்சிருப்பியா, எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி குதம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காக ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்போ பேசுறாரு, டிஃபன் பண்றாரு. அவன் வர முடியாதுன்னு சொல்றான். அப்ப இதை விட அவனுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலை இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்காக பேசுறாரு. கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்துட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒரு நொடி கூட இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனிஃபர் வந்து கிளம்புறா. ஆமா இதுக்கப்புறம் இருந்தா யார் எப்படி பேயா வருவாங்க, பேய் வந்து நம்மள என்ன பண்ணுனே தெரியாது, வாங்க எல்லாரும் பேக் பண்ணிட்டு கிளம்பலாம், உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றப்போ கேத்ரின் சொல்றா, இது அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல வாங்கின வீடு, இது அம்போன்னு விட்டு போக முடியுமா, ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்றப்போ உயிர் தாண்டி முக்கியம், முதல்ல ஃபர்ஸ்ட் வாங்க எல்லாரும் கிளம்பலாம், வெளியே போகலாம் அப்படின்னு சொல்றப்போ யாரோ ஒருத்தங்க மெயின் டோரை டப டப டபன்னு அடிக்கிறாங்க. அங்க கதி கலங்கி போகுது. யாரா வாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெற்றி கொடுக்கறது நம்ம தலைவன். அண்ணா ஃபேமிலியோட நமக்கு அந்த வெளிநாடு மதப்பணி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டான் போல. சித்தப்பா பார்த்தது தான் பசங்களுக்கே ஒரு தைரியம் வருது. ஸோ இவனை பார்த்தது தான் மொத்த ஃபேமிலிக்கே ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏற்படுது. அப்புறம் உட்காந்து இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நடந்த அமானுஷ விஷயங்கள் சம்பவங்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. அண்ட் முக்கியமா பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன் இந்த மாதிரி நைட்டு என்னத்தையும் போட்டு அறுக்கிறான், அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தேன் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சுட்டா, அங்கிருந்து தான் இந்த பேயோ என்னமோ வந்து ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன், அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சா எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்றப்போ இது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஓகே இங்க இருக்கிற ஒரு தீய சக்திக்கு ரொம்பவே பவர் இருக்கு, ஏன்னா இன்னொருத்தங்க உருவத்துல மாறுது, அதோடு மட்டும் இல்லாம ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வெறுப்பை வந்து தூண்டி விடுது, இது ஒரு வகையான சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்னைக்கு எல்லாருமே நம்ம சேர்ந்து பாதுகாப்புக்காக ஒன்னா சேர்ந்து தூங்க போறோம், அப்புறம் மறுநாள் காலையில நம்ம பேய் ஓட்டுற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதி. அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டானதுமே இவன் மட்டும் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு வரான். அந்த வீட்டுக்குள்ள காம்பவுண்ட்ல என்ட்ரு ஆனதுமே பாத்தீங்கன்னா நம்மளால சுத்தி ஒரு மாதிரி சுழல் காத்து அடிக்குது. ஆனா இவனை சுத்தி தான் ஒரு ஆன்மீக சக்தி இருக்கு. ஸோ அதனால பார்த்தோம்னா ஏதோ ஜபம் பண்றான். பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த சுழல் காத்து ஸ்டாப் ஆகுது. அந்த தீய சக்தி தான் இவனை வர விடாம தடுக்கிறதுக்கான வேலை போல. அப்படியே அங்க இருக்கக்கூடிய மெயின் கேட் அதுவே ஓப்பன் ஆகுது. அப்படியே உள்ள வரான். ஆக்சுவலா நம்ம டேவிட் அன்னைக்கு மதியம் பார்த்தான் தெரியுமா, அந்த மாதிரி தான் வீடு இப்போ இருக்கு. ஆனா யாருமே யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்கு. ஏன்னா அப்படி பாலடைஞ்சு போய் இருக்கிறதுனால பார்த்துட்டே வரான், இங்க யாருமே இல்ல. அப்படியே வீட்டு திறந்து உள்ள வந்து பார்த்தா அங்க டேவிட் பாக்குறப்போ வினோத சடங்கு மாதிரி பண்ணி வச்சிருந்தால இந்த பறவைகள் விலங்குகள்லாம் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வச்சிருந்தான் தெரியுமா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எலும்பு கூடுகளா தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே வரப்போ இன்னொரு ரூம்ல இருந்து சத்தம் என்னன்னு திறந்து பார்த்தா உள்ள அழுகிய நிலையில ஒரு பாடி இருக்கு, எலிகளும் புழுக்களுமா சூழ்ந்து போயிருக்கு. ஆனா இதை பாக்குறப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாலே செத்து போன பாடி மாதிரி தான் தெரியுது. அண்ணங்காரன் 2-3 நாளைக்கு முன்னால தான் வந்தான். இவன் விலங்குகள் இந்த பறவைகள்லாம் கொண்டு வினோத சடங்குகள்லாம் பண்ணியிருந்தான்ல, அப்ப அதெல்லாம் உண்மை கிடையாதா, போலீஸ் வந்தாங்க மக்கள்லாம் சூழ்ந்து பார்த்தாங்க, அப்ப எதுவுமே நிஜம் கிடையாதான்னு பாக்குறப்போ எஸ் எதுவுமே நிஜம் கிடையாது, இதெல்லாம் பேயோடைய சித்து விளையாட்டு தான். நம்ம பிரீஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் வருது, இது யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது பேய் தான். அது எந்த பேய்ன்னு பாக்குறப்போ நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல போய் ஒரு பேயை ஓட்ட போனால, அந்த பேய் சவால் விட்டு போச்சுல, உன்னையும் உன்னை சார்ந்தவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேய் தான். அந்த பேய் இவனை எப்படி கொண்டு இருக்குன்னா இவன் பொண்டாட்டி உருவத்துல வந்து கத்தியால குத்தி கொண்டு போட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் 2 நாளைக்கு முன்னால நம்ம டேவிட் இங்க வந்திருப்பாரு. ஸோ பார்த்தது பேயை தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிருப்பான். பேய் கிட்ட தான் போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி ஓகே நாளைக்கே நம்ம பேயை ஓட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அன்னைக்கு நாள் இரவு எல்லாரும் மொத்தமா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ அப்படியே சோஃபால தூங்கிட்டு இருக்கிறான். சின்ன பேருக்கு திடீர்னு ஒண்ணுக்கு வருது, யாரையாச்சும் எழுப்பலான்னு பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு வந்து இந்த பேயோடைய பயம் இன்னும் தெரியல நினைக்கிறேன், ஏன்னா அந்த அனுபவம் இவனுக்கு இல்ல. ஸோ அதனால சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு அவன் தனியாவே போயிட்டான். அப்படி போயிட்டு இருக்கிறப்போ பின்னால ஒரு உருவம் அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. அதுவும் கெவின் ரூபத்துல தான் ஒரு கத்தி எடுத்துட்டு நேரா வருதுங்க. யாரா என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை தான் இவன் இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அதால முடியல, ஏதோ ஒரு சக்தி வந்து தடுக்குது போல. உடனே அங்கிருந்து வேகமா போயிருது. அது போன கொஞ்ச நேரத்துல இவருக்கு ஏதோ சென்ஸா இருக்கு போல, டக்குன்னு கண்ணு மூடிக்கிறாரு. பேயோடைய நடமாட்டம் இங்க தீவிரமா இருக்கு, அதுவும் நம்ம பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது. மறுநாள் காலையில எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, இந்த மாதிரி சீக்கிரட்டா நான் கேமரா ஒன்று ஃபிட் பண்ணியிருந்தேன், நேற்று நைட்டு கெவின் ரூபத்துல இந்த பேய் வந்துட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் போட்டு காமிக்கிறாரு. கொலை நடுங்கி போயிருக்கிறாங்க. அடுத்து யார் ரூபத்துல வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு முன்னால நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும், பேய் ஓட்டியே ஆகணும். இது விஷயமா நான் நேற்று என்னுடைய சீனியர் ஃபாதர் கிட்ட பேசிருக்கிறேன். அவர் வெளிநாட்டுல இருந்து இன்னைக்கு கிளம்பி வராரு. நான் அவரை போய் ஏர்போர்ட்ல கூப்பிட போகணும், என்ன ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. அவரை போய் கூப்பிட்டு வந்ததுமே வீட்டில் வச்சு நம்ம எல்லா வேலைகளும் செஞ்சு இந்த பேயை ஓட்டிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா
தான் ஒரு தைரியமே உங்களுக்கு வருது. அதுக்கு முன்னால் உங்கள் பாதுகாப்புக்காக ஒரு சிலுவையோ இல்லை மத சம்மந்தப்பட்ட புனிதமான பொருட்கள் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இவருடைய பொருள் இருக்குல்ல, ஆமாம் என்னுடைய ஸ்டஃப்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ அது பேஸ்மெண்ட்டில் கேத்ரின் தான் கொண்டு வச்சா அப்படின்ட்டு வந்து சொல்ல, ஓகே கேத்ரின் எங்கே வச்சு அதை நீ போய் எடுத்து அந்த ஆன்மீக பொருட்களை அங்கங்கே பாதுகாப்புக்கு உன்னால் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க அவள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு கூட கவனிக்காம அவள் இன்னும் பயத்தில் உறைஞ்சு போயிருக்கிறா. ஸோ இப்போ வேண்டாம் நீ அப்புறமா கூட எடுத்து வச்சுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புறேன்னு வெளியே வரும்போது கூடவே அண்ணன் வராரு. அப்போ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி கேத்ரின் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கேத்ரினுக்குள்ளே தான் இப்போ அந்த பேய் புகுந்திருக்கும் போல், அதனால தான் என்னுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நான் பேஸ்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன். அதான் ஒரு மாதிரி யோசிச்சல்ல. அதோடு மட்டும் இல்லை இது நம்ம சாப்பிட்றப்போ எல்லாருக்குமே புனித நீரை ஊற்றி வச்சுருந்தேன், அதில் கேத்ரின் மட்டும் தான் அந்த தண்ணியை பார்த்ததும் பயந்து ஓரத்தை தூக்கி வச்சா. அப்போ அவளுக்குள்ளே தான் இருக்குது, நான் போயிட்டு வர வரைக்கும் மட்டும் நீ அவளை கவனிச்சிக்கோ, எதுவும் சொல்லவும் வேண்டாம் எதுவும் கேட்க வேண்டாம், நான் ஃபாதரை கூப்பிட்டு வரதுக்கு எப்படினாலுமே நைட் ஆயிரும், அது வரைக்கும் மட்டும் அவளை நீ கண்காணிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா கேத்ரினால கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறான்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள வாரா. அதே சமயம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அவருடைய சீனியர் ஃபாதரை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாருல, இங்கே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவர் இவனை பார்த்ததுமே ஹே என்னடா நீ என்ன விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரான். ஃபாதர் நீங்கள் தானே காலையிலே ஃபோன் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை கூப்பிட வாங்கன்னு சொன்னீங்க, என்னதும் நான் எப்படி அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்ல இங்கே மூஞ்சி கிஞ்செல்லாம் வேத்து போயிடுது. ஏன்னா அவன் பேசுனது ஃபாதர் கிட்ட கிடையாது, அந்த பேய் கிட்ட தான். ஸோ பேய் தான் வந்து இவனை திசை திருப்பி சீக்கிரமாக என்னை கூப்பிடுவான்னு இந்த ஃபாதர் மாதிரி சொல்லி கூப்பிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா அங்கே ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபாதரையும் அவருடைய அசிஸ்டண்ட்டையும் கார்ல ஏற்றிக்கிட்டு ஆக்சிடென்ட் அழுத்தி பிடிச்சி செம்ம ஸ்பீட்ல வந்துகிட்டு இருக்கிறான். இங்க அதே சமயம் அந்த ஜெனிஃபர் அப்படியே பேஸ்மெண்ட்ல வந்து சித்தப்பாவுடைய அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் ஒன்று எடுத்து வச்சுட்டு இருக்கிறா. அவ பின்னால் ஒரு உருவம் வந்து கிராஸ் பண்ணி போகுது. இங்க கொலையும் நடுங்கு போக இது லைட்ஸ் வர விட்டு விட்டு இருந்துச்சு, மொத்தமா ஷட் டவுன் ஆகிருது. ஸோ பயந்து போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா கையில வச்சிருக்கக்கூடிய அந்த புனிதமான மெழுகுவர்த்தி வரை கீழே போட்டுட்டு அவருடைய போன் எடுத்து டார்ச் அடிக்கிறா. பின்னால இருந்து ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்க பின்னால திரும்பி பார்த்தா இந்த பொம்மை குதிரை இருக்கும் தெரியுமா, அது தன்னால ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படியே மூஞ்செல்லாம் வேத்து போக அப்ப பின்னால இருந்து ஒரு ஃபோர்ஸ் வேகமா அவளை இழுத்து பேஸ்மெண்டோட இந்த சிம்னிக்குள்ள இழுத்து போட்டு லாக் பண்ணி நெருப்பு வச்சு பாவம் ஜெனிஃபரை பரிதாபமா கொன்றது. அடுத்தடுத்து யார் யாருக்கு என்னென்ன ஆக போகுதோ அப்படின்ட்டு பயந்து போகிற அளவுக்கு ஆக கார்லயும் செம்ம ஸ்பீட்ல அந்த ஃபாதரை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறான். ஸோ அங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்றது மட்டும் எனக்கு சென்ஸ் ஆகுது. அப்ப அந்த பேய் இவங்க வரவிடாம தடுக்கிறதுக்கு விசித்திரமான காகங்கள்லாம் ஏவி விடுது. அந்த காகங்கள் இவங்க காரை வந்து அட்டாக் பண்ணுது, ஒன்னு ஒன்னா மோதுது, கண்ணாடி உடைஞ்சு போகுது. எத்தனை கார்ஸ் வருது அவங்களுக்குலாம் அந்த காகங்கள் தெரியல, இவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. பின்னால அவர் கார்லாம் பார்க்குறாங்க, முன்னால் போகிறவன் எதிராக வளைச்சு ஓட்டுறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேய் வந்து காகங்கள் மூலமாக அவங்கள டைவர்ட் பண்ணுதுல. ஸோ அப்படியே தடுமாறி கடைசியாக ரோட்டுடைய தடுப்பு உடச்சி இந்த கார் ஒரு பழத்துக்குள்ள பஞ்சு ஒரு மிகப்பெரிய விபத்துக்குள்ள ஆகுது. இங்கே தம்பி எப்போ ஃபாதரை கூப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரின் வந்துட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா, அந்த மாதிரி தம்பி கேட்டு ஏதோ ஓப்பன் ஆகலன்னு சொன்னா நான் வெளியே போறேன்னு சொல்ல, இல்லம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு இருக்கக்கூடிய பேய் பார்த்தீங்கன்னா வெளியே போக ட்ரை பண்ணுது. ஸோ வெளியே விடக்கூடாது கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னான்னு தெரியுமா, இவ வெளியே போனால் சிக்கலாயிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கேத்ரின் போகிறப்போ வேற வழி இல்லாம அவளை செவுத்துல மோதி அடிச்சு மயக்கமாக்குறான். இந்த பக்கமா இந்த விபத்துல எல்லாருமே ரத்த காயமா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் கண்ணு முழிச்சிருந்தான். இந்த ஃபாதரை எப்படியாச்சும் கூடவே கூப்பிட்டு போகணும்ல, எழுப்புனா அவரு மயக்க நிலையில இருக்கிறாரா இல்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இருந்தாலும் நாம மட்டும் எப்படியாச்சும் தவழ்ந்தாச்சு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியே வரானா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயக்கமடைய வச்ச தன்னுடைய பொண்ணை, அதாவது அந்த பேயை வந்து இவன் கட்டில கட்டி போட மனைவி வந்து கேட்குறாங்க என்னாச்சு எதுக்காக பொண்ணு அப்படி கட்டி போட்டேன்னு கேட்டா, இவளுக்குள்ள பேய் இருக்கு, என் தம்பி சொல்லிட்டு போனா இவளை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் எப்படியாச்சும் பொறுத்து இந்த பேயை மட்டும் ஓட்டிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல சாரா தலையில கையை வச்சு ஓன்னு அழுகுறாங்க. இந்த பேயை விரட்டுறதுக்குள்ள என்னென்ன கொடுமைகள் அனுபவிக்க போறோமோ, என் பொண்ணுக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதறி போக, நீ கொஞ்ச நேரம் மட்டும் வெளியேறு, தம்பி இப்போ வந்துருவான், எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே வந்து உட்கார்ந்துருக்க. பக்கத்துல கெவின் உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்கிறான். சித்தப்பா எங்க அம்மா போனாங்க, சித்தப்பா எப்போ வருவாங்க, எனக்கு பயமா இருக்குமா அப்படின்ட்டு அவன் அழுகுறான். அப்பதான் ஜெனிஃபர் எங்க போனான்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்து. ஒருவேளை மாநில தான் இருப்பாளான்னு சொல்லிட்டு கெவினையும் கூப்பிட்டு மேல போனா ரத்த காயங்களோட நம்ம ஹீரோ எப்படியும் வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்க. கேத்ரினை கட்டி போட்டுக்கிற அறைக்குள்ள வராம். ஸோ வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னு ஃபாதரை கூப்பிட்டு வர முடியல, அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவர் வந்தா மட்டும் தான் இதை பேயை நம்ம ஓட்ட முடியும்னு சொல்ல, என்னடா சொல்ற இன்னைக்கு ஒரு நாள் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுடா, ஏதாச்சும் ஒன்று பண்ணு நீயாச்சு பண்ணு அப்படின்ட்டு வந்து சொல்லி இவர் வந்து கெஞ்சுறாரு. அண்ணா உனக்கே தெரியலண்ணா, நான் அந்த மாதிரி பண்ணித்தான ஒரு பொண்ணு செத்து போனா, அதுல இருந்து நான் மீள முடியாம இருந்துட்டு இருக்கிறேன் தெரியுங்களா உனக்கு அப்படின்னு சொல்றப்போ இவரு கெஞ்சி காலில் விழுந்து கேட்கிறாரு, எப்படியாச்சுடா என் பொண்ணை காப்பாத்துடா, என் வீட்டை காப்பாத்துடா, என் குடும்பத்தை காப்பாத்துடா
அப்படின்ட்டு சொல்ல ஒரு வழியா சரி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பேய் ஓட்டுறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு அப்ப சொல்றான், நான் கேத்ரின் நான் அடிப்பேன், துன்புறுத்துவேன், நான் பேய் இல்ல, நான் கேத்ரின் தான், என்னை எதுவும் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேயை கேத்ரின் மாதிரி பேசும். உங்க மனசை மாத்த ட்ரை பண்ணும், ஆனா நம்பாதீங்க, அந்த பேயை ஓட்டுற அளவுக்கு ரத்தம் சிந்துற அளவுக்கு நான் அடிப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்ல கேத்ரின் வந்துட்டு சித்தப்பா நான் தான் சித்தப்பா, நான் பேயெல்லாம் இல்ல சித்தப்பா, என்ன நம்புங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு கேத்ரின் இந்த மாதிரி கெஞ்சி அழுதுகிட்டு இருக்கிறா. இவ சொல்றத நம்புறதா இல்ல என்ன நம்புறதுன்ட்டு ஒன்னும் புரியாம குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். சோ இவன் பாத்தீங்கன்னா பழக்கமா பேய் ஓட்டுற மாதிரி புனித நீர் தெளிக்கிறான். அவன் மேல சிலுவையை கொண்டு வச்சுட்டு ஒரு மெல்லிய குச்சி வச்சு ஓங்கி ஓங்கி அடிக்கிறாங்க. அது என்ன வலி ஒலிக்கும் தெரியுமா? அவ கத்துறா, சித்தப்பா நம்புங்க சித்தப்பா, நான் பேய் இல்ல சித்தப்பா, என்னை விட்டுருங்க சித்தப்பா. உள்ளே அடிக்க அடிக்க அம்மாவும் தம்பியும் பாக்குறாங்க. அப்பாவுக்கு மனசே இல்ல, இது பேயா இது பொண்ணா, இதுல காலை வர பிடிக்க சொல்றான். அடி அடின்னு அடிக்கிறாங்க. வழியில அப்படியே துடிக்கிறா கேத்ரின். எங்க ஆக்சிடென்ட் ஆன அந்த ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தவிர்த்து மிச்சம் 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஃபாதர் அண்ட் ஃபாதருடைய அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அந்த 2 பேர், மொத்தம் 3 பேரை பாத்தீங்கன்னா எப்படியோ வந்து சேஃபா ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒருத்தன் கூப்பிடுறான்ட்டு இங்க ஒருத்தன் கடக்குறான் பாரு அப்படின்ட்டு வந்து சொல்லி கூப்பிடுறாங்க. யாரா இன்னொருத்தன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. இங்க கடக்கிறது நம்ம ஹீரோ காரை விட்டு வெளியே வந்தான்ல, அதுக்கு மேல போக முடியாம மயக்கம் போட்டு இங்க பக்கத்துல விழுந்துட்டான் போல. அப்ப அங்க இருக்கிறது யாரு? பேய் தானே. அப்படியே அங்கதான் காட்டுறாங்க. கேத்ரினுக்குள்ள பேய் கிடையாது, நான் அடிச்சு பாருங்களேன், அப்படியே சாகிற அளவுக்கு அடிச்சு உடம்புலாம் ரத்த காயம். இதை பொறுக்க முடியாது அம்மா, போதும் என் பொண்ணு இதுக்கு மேல விட்ட செத்துருவா, அவ பேயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டு கெஞ்சுறாங்க, தடுக்க சொல்றாங்க. ஆனா அப்பம் பாத்தீங்கன்னா இல்ல இது பேய் தான், என் தம்பி போய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு தடுக்க வர பொண்டாட்டி பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவங்க பொத்துன்னு விழுறாங்க. அப்படி விழுந்து போற அவ ஏதோ வந்து முணுமுணுக்கிற மாதிரி இந்த பேய் வந்து இவன் காதுல கேட்க வைக்குது. பேய் மாதிரி பேசுற மாதிரி இவன் காதுல இந்த பேயே வந்து பேச வைக்குது. இப்ப ஏதோ முணுமுணுத்தல்ல, பேய் மாதிரி பேசுனல்ல, நீதான் பேயா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பைத்தியகாரத்தனமா பொண்டாட்டி கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொல்ல பாக்குறான். அவங்க தப்பிக்கிறதுக்காக கீழ இருந்து ஒரு பொருள் எடுத்து அவன் தலையில அடிச்சு இந்த மாதிரி ரத்தம் வழிஞ்சு போகுது. அவங்க மாத்தி அடிச்சுட்டு சாகுறத பார்த்து இந்த பேய்க்கு ஒரு விதமான என்ஜாய் இருக்கு. ஸோ இந்த பேயுடைய பவர் என்ன தெரியுமா? மற்றவங்க உருவத்தில் மாறும், மற்றவங்களுக்குள்ளே வெறுப்பை காமிச்சு அடிச்சுக்கிட்டு சாக வைக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி அவங்க அடிச்சுக்க அப்போ இந்த அட்மாஸ்பியரே அப்படியே ஹாரராக சேஞ்ச் ஆகுது. பேய் ஓட்டுறதுக்காக இந்த பேய் கொண்டு வந்த எந்த ஒரு திங்ஸுமே பார்த்தீங்கன்னா புனிதமான பொருட்கள் கிடையாது. இதுவே செட் பண்ணி கொண்டு வந்த பொருட்கள் தான். அது ஒரு வில்லத்தனமாக சிரிக்குது. என் குடும்பத்தையே கொலை பண்ண பார்க்குறீ அப்படின்ட்டு பேய்கிட்டே வந்து இவன் சண்டைக்கு போகிறான். அது தூக்கி வீசி போடுது. அவ்வளோதான், தம்பி வர மாட்டான், பேய்கிட்ட நம்ம சாக வேண்டியது தான் அப்படின்னு பார்க்குறப்போ கெவின் மட்டும் அழுதுட்டு இருக்கிறான்ல, இங்கேருந்து ஓடு கெவின், தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல கெவின் நம்ம அங்கேருந்து ஓடி போயிட்டான். அந்த சின்ன பையன் எதுவுமே பண்ணல. இவங்கிட்ட பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷார்ப்பான திங் எடுத்து அப்படி குத்த வருது. அப்ப பின்னால இருந்து ஏதோ மந்திரம் சொல்ல இவனால அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியல இந்த பேயால. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவன் தான். எப்படியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் போட்டுட்டு தன்னுடைய அண்ணன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா வந்துட்டாரு போல. சோ மந்திரம் சொல்ல இந்த பேய்க்கு இருக்க முடியல, அப்படி காத்திலே கரைஞ்சு போயிருது. அண்ணனுக்கு தான் என்னாச்சுன்னு பாக்குறான். அப்போ வந்து கீழ இருந்து பேஸ்மெண்ட்ல இருந்து கெவினோட அலறல் சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவன் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிறான். இது வந்து சித்தப்பாவா இல்ல இதுவும் பேயா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட அப்பா சொல்றாரு, இது சித்தப்பா தான்டா, பயப்படாதன்னு சொல்ல அப்போ சிம்னில இருந்து ஏதோ ஒரு புகையா ஒரு ஸ்மெல் அடிக்குது. என்னடா ஸ்மெல்லு அப்படின்னு திறந்து பாக்குறாங்க. ஜெனிஃபர் அப்படி எரிஞ்ச நிலையில உட்கார்ந்து இருக்கிறத, இறந்து போயிருக்கிறத பார்த்து அப்பா அப்படியே உடஞ்சு போயிருந்தாரு. இதுல நம்ம கேத்ரின் வேற இந்த மாதிரி பேய் ஓட்டன்ட்டு அவ கொத்துயிரும் கொலையுருமா அப்படி இந்த மாதிரி காயத்துல வாரா. என் சின்ன பொண்ணு இறந்து போயிட்டான், என் மூத்த பொண்ணு அப்பா அடிக்காதீங்க அடிக்க சொல்லாதீங்கன்ட்டு எவ்வளவு கெஞ்சினா, அவளுக்குள்ள பேய் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கொடுமைப்படுத்திட்டேனே, உயிர் போகிற அளவுக்கு இப்படி காயப்படுத்திட்டேனேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலையில அடிச்சு அழுதுக்க அவளுமே அப்படியே வழியில தாங்க முடியாம அப்பாண்டு பக்கத்துல வரும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு துணியை விளக்குறான். அது வந்து அவன் பேய் ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேடைய மாதிரி. அந்த ஒளி கேத்ரின் மேல பட்டதுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பொசிங்க போகுது. அது கேத்ரின் கிடையாது, அது பேய் தான். அப்படி வழியில துடிக்குது. இவன் வந்துட்டு மந்திரம் சொல்றான். இந்த மாதிரி மந்திரம் சொல்லும் போது அப்படி கொஞ்சமா பொக்கலமா மாறி அதோடைய மூஞ்சே கோரமா மாறி போகுது. ஆக்சுவலா கேத்ரினும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா அதே அறையில தான் இன்னும் மயக்கத்துல இருக்கிறாங்க. இவன் மந்திரம் சொல்ல இந்த பேயும் இமிடேட் பண்ணி அவனை டைவர்ட் பண்ணுது. இதனால கொஞ்சமா நம்ம ஹீரோவை விட அந்த பேய் தான், அதோடைய பவர் தான் அதிகமாகி அதுதான் கண்ட்ரோல் எடுத்துக்க அந்த கேடயத்தை வேற எரிச்சிருது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்க அப்பா வந்துட்டு பயந்து பையனை ஒரு இடத்துல போய் ஒழிச்சுக்க சொல்லிக்கிறாரு. இது கொஞ்சமா நம்ம ஹீரோவை போட்டு பார்த்தீங்கன்னா அதோட நாக்கை பாருங்களேன், அந்த கோரமான நாக்கை வச்சு ஏதோ ஆட்கொண்டு அவனை கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம டேவிட் பார்க்குறாரு, நம்ம ஹீரோவுடைய திங்ஸ்லாம் இங்கே தானே இருக்கு, அவனுடைய புனிதமான வாட்டர்லாம். ஸோ அதில் ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இது மேலே தெளிக்க அது வழியில் அப்படியே துடிக்குது. ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா இவன் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு மேலே சிலுவையை போட்டு கண்களை மூடி இவன் மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறான். மந்திரம் சொல்ல அது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஆனா கேத்ரின்
கேத்ரின் மாதிரி எமோஷனல் மேனிபுலேட் பண்ணுது. இப்படிதான் ஒரு பொண்ணுக்கு இவன் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிட்டால, ஒருவேளை இது நம்ம கேத்ரின் தானோ, நம்ம கேத்ரினை கொடுமைப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் மந்திரம் சொல்லாம இவன் நின்று போயிருந்தான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தூக்கி வீசி போட்டு இல்ல டேவிட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே சங்க பிடிச்சி மேலே தூக்குது. கீழே இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு இதை அழிக்கிறதுக்கு ஒரே வழி தான், நம்ம உயிரை தியாகம் பண்றது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அவனுடைய செயினை எடுத்துக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் சொல்றான். இந்த மந்திரம் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பேயால ஒண்ணுமே பண்ண முடியல. டேவிட் கீழே போட்டுட்டு காத்தா மாறி போகுது. காத்தா மாறினது மட்டும் இல்லாம இப்போ ஹீரோடைய உடம்புக்குள்ள புகுந்துருது. சோ என்ன பண்ண போறான்னா இந்த பேயை தனக்குள்ள கொண்டு வந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி இந்த பேயை அழிக்கலான்ற ஒரு முடிவு கொண்டான் போல. அவன் உடம்புக்குள்ள பேய் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரீஸ்டாவும் ஒரு ஈவிலாவும் அவனுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த இன்டர்னல் பேட்டில் ரொம்பவே ஹாரிஃபைங்கா இருக்கும். ஒரு பிரீஸ்டா இருந்து தனக்குள்ள மந்திரம் சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து ஒரு சிலுவை எடுக்கிறான். அதை வந்து என்ன பண்றான்னா ஷார்ப்பா உடைச்சிட்டு தன்னுடைய அண்ணங்கிட்ட கொடுத்து ஈவிலா மாறி இருக்கிற தன்னை குத்தி கொல்ல சொல்றான். ஆனா டேவிட் வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்றான். இதுதான் ஒரு வழி, என்னை குத்தி கொல்லுனா அப்படின்னு சொன்னதுனால அவன் முடியாதுன்னு சொல்றான். ஆனா அண்ணன் கையை பிடிச்சே பார்த்தீங்கன்னா இவன் வயிற்றுல குத்திக்கிறான். அது மறுபக்கம் வரைக்கும் வந்துருது. ஸோ இங்க நடக்கிற சம்பவங்கள் ஃபாதருடைய விஷுவல்ல வருதுன்னு நினைக்கிறேன். அவர் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டே ஹாஸ்பிட்டல் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ பேய்க்கும் ஒரு பிரீஸ்டுக்கும் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இவனுக்குள்ளே மந்திரம் சொல்லி இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணமான அந்த பேயை பார்த்தீங்கன்னா ஒரு வழியா தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி அந்த சிலுவைக்குள்ள அடைக்கிறான். ஸோ ஒரே அடியா அதை வந்து ஒழிக்கிறான். அந்த பேய்கிட்ட இருந்து அண்ணனுடைய குடும்பத்தை காப்பாத்துறான். டேவிட் வந்து பார்க்கறான் தம்பிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா சாகரத்துக்கு அந்த சில வினாடிகள்ல பார்த்தீங்கன்னா அப்படி நார்மலா மாறி போற நம்ம ஹீரோ இந்த பிரச்சனைக்கு காரணமான என்னை மன்னிச்சிருந்தா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியை பார்த்தீங்கன்னா அவனுடைய உயிரை தியாகம் பண்ணி அண்ணனுடைய குடும்பத்தை ஒரு வழியா காப்பாத்துறான். டேவிட்டும் கெவினும் அப்படி பேஸ்மெண்ட்ல இருந்து அப்படி வராங்க. ஸோ இங்க கேத்ரினும் சாராவும் பார்த்தீங்கன்னா அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. இந்த போராட்டத்தில் ஜெனிஃபரையும் ஹீரோவும் இழந்த தூக்கத்தில் மொத்த குடும்பமும் உடஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்க பேஸ்மெண்ட்ல இந்த மாதிரி தியாகம் பண்ணி இறந்து போன ஹீரோ காமிச்சு தான் கடைசி அந்த படம் முடியுது. ஓகே, இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான லிங்கும் கொடுக்குறோம், முடிஞ்சா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஹாரர் ஃபிலிம் ஏதாச்சும் நல்ல படங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா பார்த்துட்டு பேசலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.